ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பாருங்கள், இன்றைக்கி சாட்டர்டே வயலுக்கு வந்தாச்சு. நம்ம ரெண்டாவதாக நட்ட நெல் வந்து ரொம்ப பூச்சி அடித்து செந்தாழை அடித்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன் இப்படி ஆச்சு இந்த தடவைனே எங்களுக்கு தெரியலை. ரொம்ப சங்கடமாக இருக்குது. நிறையா மருந்தும் கொடுத்துட்டோம், பூச்சி மருந்தும் பூச்சி எல்லாம் இயற்கையிலேயே தான் கொடுக்குறோம். போன தடவை கொடுத்தது இதே மாதிரி வந்தப்போ நாங்கள் வசம்பு தெளித்தோம், நல்லா இருந்துச்சு. இந்த தடவை என்னன்னு தெரியலை. கேணியில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. இந்த பயிரை பத்திரமா எடுக்கணும்னு ஒரு இதில் நாங்களும் ஏதோ பண்ணுறோம். பார்த்திங்கன்னா அவ்வளோ செந்தாழை அடிச்சிருச்சு. பூச்சி அவ்வளோ பூச்சி, பச்சை கலர் பூச்சாக இருக்குது. பாருங்கள், ஒரு இடத்துல ஒன்று நல்லா வந்தாலும் ஒரு இடத்துலலாம் பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்னு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த தடவை லேட்டாக நட்டோம், ஏன் நட்டோன்ற மாதிரி இருக்குது. பாருங்கள், வயல் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. சங்கடமாக இருக்குது இந்த மாதிரி பார்க்குறதுக்கே. இப்போனாலும் பரவாயில்ல. போன வாரம்லாம் ரொம்ப அப்படியே சகப்பாக கட்டாயி எல்லாம் காய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இந்த தடவை தான் இப்போ கொஞ்சம் ஒரு பூச்சி மருந்து கொடுத்தாங்க இயற்கையிலேயே. வசம்பு தூள் தெளிக்க சொன்னாங்க. தெளித்த அப்புறம் தான் இப்போ கொஞ்சம் மாறுது. இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இப்போ வளர்ந்தும் இருக்குது. செடி வளராமல் அப்படியே கட்டாயே விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. அவ்வளோ பூச்சி இருந்துச்சு. உங்களுக்கும் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு சொல்லுங்கள். வேறு ஏதாவது இன்னும் இதுக்கு ஊட்டமாக கொடுப்போமா அப்படின்னு. எனக்கு வேணாம், நான் குடிச்சிட்டேன். டீ குடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்க்க. இது வரைக்கும் அந்த மாதிரி நாங்கள் இத்தனை விவசாயத்தில் இவ்வளோ தூரம் ஒன்றும் பண்ணலாம். அங்கே மலையோரம் நட்டுருக்கெல்லாம் நல்லா வந்துருச்சு. போன தடவை நீங்கள் போன வாரம் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுதான் இந்த தடவை நம்மளை கொஞ்சம் சொதப்பிட்டு. இது வந்து கோ 56. நடுவில்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செழிக்கணும். இப்போ தான் ஓரத்துலலாம் கொஞ்சம் நல்லா வந்துட்டுருக்கு. யூரியா போடலான்னு யூரியா நாங்கள் போடுறதே கிடையாது. யூரியா போட்டோம்னா நம்ம சாப்பிட முடியாதுன்றதுனால நாங்கள் போடாமல் வச்சுருக்கோம். அதனால் இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த மாதிரி பார்க்க. ஒருவேளை பக்கத்துலலாம் விவசாயம் பண்ணாததுனால பூச்சி ஃபுல்லாக நம்ம வயலே இறங்கிச்சானும் தெரியலை. இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லாமல் ஆயிருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் இதுவாக இருக்குது பாருங்கள். ரொம்ப பழுத்துருக்குங்க. எல்லா இடத்துலையுமே அப்படி தான் இருக்குது. ஏன்டா விவசாயம் செய்கிறோன்ற மாதிரி கொண்டு வந்து விட்ட மாதிரி இருக்குது. அவ்வளோ செலவு பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நல்லா வந்தால் நமக்கு அதுவே போதுன்ற மாதிரி இருக்குது. இப்போ ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கும். ஏன்னு தெரியல, ரொம்ப சங்கடமாகவும் இருக்குது. சரி, ஷேர் பண்ணலாம் உங்ககிட்ட அப்படின்னு தான் இந்த வீடியோவே பண்ணுறேன். சரி வாங்க, நம்ம தட்டைப்பயிரும் துவரையும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுவும் வேறு கிளி வேறு ரொம்ப நாஸ்தி பண்ணுது. பார்ப்போம் வாங்க. பாருங்க, இதுக்கு என்ன மருந்து போடுறது? இப்போ பரவாயில்லன்றீங்களா? இன்னும் பூச்சி இருக்கு. ஆனால் இந்த இங்கெல்லாம் அப்படியே நிறையா இருக்குது. அந்தலாம் அங்கெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கே. ஆமாம், கொஞ்சம் மாறின மாதிரி தான் தெரியுது. இதை பார்க்கும்போதே சங்கடமாக தான் இருக்குது. அதான் இது அப்படின்னா கூட இது நம்ம லேட்டாக தானே நட்டோம். இதுவாவது நல்லா இருக்கணும்ல. புழு, பச்சை புழு. ஃபோனில் பார்க்குறது என்ன பண்ணலாம், எப்படி உரம் தயாரிக்கிறது, என்ன பண்ணலான்னு தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் தினைக்கும் கலக்குன்னு கலக்குறீங்க உரத்தை. போலமாம்மா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம துவரையை போய் பார்ப்போம்.